வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மிகப்பெரிய சாதனை பயணமாக ஸ்பெயின் பயணம் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்னணி நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக முதலமைச்சர் பேட்டி. அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்துள்ளதாக அமித்ஷா அழைப்பு. அதிமுக முன்வைத்த காலை பின் வைக்காது என ஜெயக்குமார் திட்டவட்டம். ஒன்றிய அரசின் தலையீட்டை கண்டித்து டெல்லியில் போராட்டம். முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற தர்ணாவில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பங்கேற்பு. கூட்டணி குறித்து முடிவு எடுக்க பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிகாரம் அளித்து தீர்மானம். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தேமுதிக தலைமை விளக்கம். அனைத்து மாநகர பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிரடி உத்தரவு. ஸ்பெயின் பயணம் சாதனை பயணமாக அமைந்தது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். கடந்த மாதம் ஜனவரி 27ஆம் தேதி ஸ்பெயின் புறப்பட்டு சென்ற அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான மிகவும் சாதகமான சூழ்நிலைகளை பற்றி அவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்துரைத்தார். அதன் மூலம் சில நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் 10 நாட்கள் ஸ்பெயின் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணம் சாதனை பயணமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு நிறுவனங்களுடன் 3440 கோடி அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்வதற்கு ஸ்பெயின் நிறுவனங்கள் ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்தார். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியின் நாடாளுமன்ற பேச்சை பார்த்து சிரித்ததாக தெரிவித்தார். பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்கு. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் பாஜக அரசை கண்டித்து கர்நாடக எம்பிக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் இழுத்தடிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு கர்நாடகத்துக்கு ஒன்றிய அரசு இழைத்துள்ள அநீதியை கண்டித்தும் டெல்லியில் கர்நாடக அரசு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், மாநில அமைச்சர்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் போராட்டத்தில் பங்கேற்க கர்நாடகத்தை சேர்ந்த பாஜகவின் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கு சித்தராமையா அழைப்பு விடுத்திருந்தார். கர்நாடக மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் போராட்டத்திற்கு அழைத்திருந்தார். இதற்கிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் முன்பு மத்திய நிதியை தவறாக பயன்படுத்தும் காங்கிரஸ் அரசை கண்டித்து பாஜக எம்பிக்கள் போட்டி போட்டு போராட்டம் நடத்தினர். தமிழ்நாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமித்ஷா அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதால் தமிழ்நாட்டிற்கான நிறைய திட்டங்கள் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என தெரிவித்தார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பதால் பாஜகவிற்கு பாதிப்பா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, நாட்டில் யாரும் புதிய கட்சியை தொடங்கலாம், ஆனால் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என தெரிவித்தார். அமித்ஷா அழைப்புக்கு பதில் அளித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக முன்வைத்த காலை பின் வைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
பாஜகவுடனான கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பிரதமர் மோடி இன்று பிற்பகல் உரையாற்ற உள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பிரதமர் மோடி இன்று பிற்பகல் மாநிலங்களவையில் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும் துணிச்சலையே இழந்துவிட்டதாக கடுமையாக விமர்சித்தார். இதற்கிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 9ஆம் தேதியுடன் முடிவடையுள்ள நிலையில் கூட்டத்தொடர் ஒரு நாள் நீட்டிக்கப்படுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார். கூட்டணி குறித்து முடிவு எடுக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவு எடுக்க பிரேமலதாவிற்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விஜயகாந்திற்கு மாவட்டம் தோறும் சிலை நிறுவ மற்றும் விஜயகாந்த் நினைவிடத்தில் தினம்தோறும் அன்னதானம் உதவிகள் அறக்கட்டளை உருவாக்கியதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தல்கள் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன் விஜயகாந்த் புகழை எடுத்துரைக்கும் வகையில் ஊர்தோறும் கூட்டங்கள் நடத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கூட்டுறவுத்துறையின் மூலம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் கூட்டுறவு சங்க உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்ற கட்டம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட 44 அறிவிப்புகளில் 43 அறிவிப்புகள் அரசாணை வழங்கி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. எஞ்சிய ஒரு அறிவிப்பும் இன்னும் ஒரு சில தினங்களில் அது நடைமுறைக்கு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தமாக இன்றைக்கு தமிழகம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையில் எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய துணைக்கண்டத்தில் சிறந்த முன்னேறுகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது என்ற நற்பெயரை பெற்று அதன் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்றெல்லாம் பாராட்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாராட்டுதலை பெறுகின்ற முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளைகளை சிறப்பாக இந்த கூட்டுறவுத்துறையும் செயல்படுத்தி வருகிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாநகர போக்குவரத்து பேருந்துகளை முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் அமைந்த கரையில் ஓடும் மாநகர பேருந்தின் இருக்கையின் கீழ் இருந்த பலகை உடைந்து பெண் ஒருவர் சாலையில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சென்னையில் இயக்கப்படும் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் மேற்கூரை பாகங்களை சரியாக பரிசோதித்து இயக்க அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மிக மோசமான நிலையில் உள்ள அரசு பேருந்துகளை முழுமையாக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை அளித்த மனு மீது டெல்லி நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பளிக்க உள்ளது. கலால் கொள்கை முறைகேட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு 5 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனை நிராகரித்த கெஜ்ரிவால் அரசியல் உள்நோக்கத்துடன் தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டி நேரில் ஆஜராகவில்லை. இந்நிலையில் சம்மனை ஏற்காதது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த புகாரின் மீதான தீர்ப்பை டெல்லி நீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக சூரிய சக்தியால் இயங்கும் உதவி ஆய்வு மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார்.
தனியார் வங்கி மென்பொருள் நிறுவனமான டெமினோஸ் சமூக சேவையின் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள பிரசிடென்சி கல்லூரியில் செவித்திறன் மற்றும் பார்வை திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் சூரிய சக்தியால் இயங்கும் உதவி தொழில்நுட்ப ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். புதுக்கோட்டை கோவில்பட்டியில் உள்ள மகா திரிசூல் பிடாரி அம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட கோவில்பட்டியில் உள்ள மகா ஸ்ரீ திரிசூல் பிடாரி அம்மன் கோவில் வளாகத்தில் வருடம் தோறும் குத்துவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி கோவில் வளாகத்தில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து விளக்கை ஏற்றி சாமி தரிசனம் செய்தனர். இதில் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த குத்துவிளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு என்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருள் இல்லா கோவை டிஜிட்டல் வடிவில் போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர காவல்துறை மற்றும் பார் கல்வி நிறுவனங்கள் இணைந்து உலக சாதனை முயற்சியாக போதைப் பொருள் இல்லா கோவை என்னும் நிகழ்ச்சியின் மூலம் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கையெழுத்து திட்டத்தை துவக்கியது. இதில் கோவையை சேர்ந்த 1,37,294 மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைக்கு எதிரான இந்த திட்டத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உலக சாதனை பிரதிநிதி கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் அதற்கான சான்றிதழை வழங்கினார். மயிலாடுதுறையில் மின்சார வாரியத்தை 3ஆக பிரிக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார வாரியத்தை 3ஆக பிரிக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மின்வாரிய கோட்ட செயற் பொறியாளர் அலுவலகம் முன்பு அகில இந்திய தொழிற்சங்கத்தின் திட்ட இணை செயலாளர் இளவரசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரியத்தை 3ஆக பிரிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், அரசாணை 6 மற்றும் 7 ரத்து செய்ய வேண்டும், ஒப்பந்த ஊழியர்கள் பகுதி நேர பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், மின்வாரிய உள்முக தேர்வில் கேங்மேனுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேலூரில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முகாம்களில் பயனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணாம்பட்டு வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களில் தீர்வு காணப்பட்டுள்ள மனுக்களுக்குரிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 521 பயனாளிகளுக்கு சுமார் 98.87 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வழங்கினார். தென்காசியில் இரட்டை அர்த்தங்களை கூறி மாணவிகளிடம் பேசிய ஆசிரியரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் பண்பொழியில் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் உயிரியல் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ஜெயராஜ். இவர் தன்னிடம் பயிலும் மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் இரட்டை அர்த்தங்களை கூறி பேசுவதாக மாணவி ஒருவர் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியரை கைது செய்தனர். மதுராந்தகம் அருகே விபத்தில் உயிரிழந்த காவலருக்கு 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த மணிகண்டன் என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் அச்சரப்பாக்கம் வெங்கடேஷ்புரத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரின் உடலுக்கு காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத், மதுராந்தகம் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவசக்தி உட்பட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், சக காவலர்கள் என அனைவரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அரசு மரியாதையுடன் 30 குண்டுகள் முழங்க அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கோவை கொடிசியா வளாகத்தில் கட்டுமான பொருட்கள் தொடர்பான 13வது கண்காட்சி நடைபெற உள்ளது. கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் திருஞானம்,
மற்றும் ஃபில்டு இன்டெக் கண்காட்சி தலைவர் சிவக்குமார் ஆகியோர் கூறுகையில், கடந்த 13 ஆண்டுகளாக கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருட்கள் தொடர்பான ஃபில்டு இன்டெக் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து இத்துறை சார்ந்த வல்லுநர்கள் அரங்குகள் அமைத்து கண்காட்சியில் புதிய யுக்திகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைக்க உள்ளார் எனவும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பில்டின்டெக் 2024 வர்ற 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்ம கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடக்குதுங்க. நம்ம கலெக்டர் திரு கிராந்திகுமார் பாடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகிறார். டோட்டலாக வந்து 257 எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 lakh ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் டிஸ்பிளே வச்சுருக்குங்க. இதில் பலதரப்பட்ட இவங்க எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏபிசி 3 ஹால் வந்து கொடிஷியாவில் வந்து ஏபிசி 3 ஹாலில் வந்து இது எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து அலோவ் பண்ணுறது இல்லைங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஐடி கார்டு அல்லது நம்ம பிஸ்னஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறோம். பப்ளிக் விசிட்டர்ஸ்க்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறோங்க. சீர்காழி அருகே நரிக்குறவர் இன மாணவர்களை புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சென்று அவர்கள் விரும்பிய புத்தகங்களை பரிசளித்த சீர்காழி வட்டாட்சியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சீர்காழி அருகே அரசூர் பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளி உலகமே அறியாமல் இருப்பதாக செய்தி அறிந்த சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் எண்ணத்தில் அனைவரையும் மயிலாடுதுறை புத்தக கண்காட்சி திருவிழாவிற்கு அழைத்து சென்று மாணவர்கள் விரும்பிய அனைத்து புத்தகங்களையும் தனது சொந்த பணத்தில் வாங்கி பரிசளித்துள்ளார். இவரின் இந்த செயலுக்கு பொதுமக்கள் அனைவரும் தங்களின் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். பழனி கொடைக்கானல் சாலை தேக்கந்தோட்டம் பகுதியில் இரவு நேரத்தில் உலா வந்த ஒற்றை யானையால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள், காட்டெருமை, மான், சிறுத்தை உள்ளிட்ட பல வன விலங்குகள் வசித்து வருகிறது. வன விலங்குகள் அடிக்கடி வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்குள் வருவதும் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களுக்கு வந்து சேதப்படுத்துவதுமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இரவு நேரத்தில் ஒற்றை காட்டு யானை பழனி கொடைக்கானல் சாலையில் உலா வந்தது. தேக்கந்தோட்டம் பகுதியில் சாலையில் உலா வந்த காட்டு யானையை பார்த்து பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைய செய்துள்ளனர். இதனால் வனத்துறையினர் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வனப்பகுதியை விட்டு காட்டு யானைகள் வெளியேறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கலைஞரின் 100ஆண்டு விழாவை ஒட்டி விவசாயிகளுக்கு பட்டு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், கவுந்தப்பாடி, டிஎன் பாளையம், சக்தி தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மல்பெரி சாகுபடியில் பட்டுக்கூடு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கலைஞர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகளுக்கு நவீன நுட்பங்களை விளக்கும் வகையில் பட்டு வளர்ப்பு கருத்தரங்கம் உதவி இயக்குனர் மனிஷா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய பட்டு வாரிய விஞ்ஞானி தாஹிரா பிவி கலந்து கொண்டார். தொடர்ந்து பட்டு வளர்ப்பு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்தும் மல்பெரி சாகுபடியில் பூச்சி தாக்குதல்களை கட்டுப்படுத்த பட்டு வளர்ச்சித்துறை விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்யப்பட்ட மருந்துகளை தெளித்தல், பூச்சி தாக்குதலை இயற்கை முறையில் கட்டுப்படுத்த ஊடுபயிர்கள் பயிரிட வேண்டுதல், 2 ஆண்டுக்கு ஒரு முறை மண் பரிசோதனை அவசியம் உள்ளிட்ட பட்டு வளர்ச்சியில் அதிக மகசூல் பெறுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 5850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 46,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் நேற்று அதிகாலை 3:30 மணி அளவில் ஜங்கா சாலை பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவு காரணமாக அந்த பகுதியில் இருந்த 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது.
இதில் வீட்டில் இருந்த 5 தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆனால் 2 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கியதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு துறையினர் உதவியோடு கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய இருவரை சடலமாக மீட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிகப்பெரிய சாதனை பயணமாக ஸ்பெயின் பயணம் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்னணி நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக முதலமைச்சர் பேட்டி. அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்துள்ளதாக அமித்ஷா அழைப்பு. அதிமுக முன்வைத்த காலை பின் வைக்காது என ஜெயக்குமார் திட்டவட்டம். ஒன்றிய அரசின் தலையீட்டை கண்டித்து டெல்லியில் போராட்டம். முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற தர்ணாவில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பங்கேற்பு. கூட்டணி குறித்து முடிவு எடுக்க பிரேமலதா விஜயகாந்திற்கு அதிகாரம் அளித்து தீர்மானம். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தேமுதிக தலைமை விளக்கம். அனைத்து மாநகர பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிரடி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.